எல்லாருக்கும் குட் ஈவினிங். இன்றைக்கி நம்ம சேலம் பிஸ்னஸ் சார்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான அவார்ட் செரமனி வந்துட்டு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய பேர் வந்திருக்கீங்க. ஸோ இங்கே இருக்க எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துறைகள்லேருந்து வந்திருக்கீங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டர் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் நிறைய ஸ்பெஷலிஸ்ட் இருக்காங்க. ஸோ அதில் பெஸ்ட்டான ஒரு பர்சனை நம்ம செலக்ட் பண்ணி இன்றைக்கி அவார்ட் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த மாதிரி தான் வந்துட்டு நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் நிறைய பேரை சூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எனிவே இங்கே வந்திருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இனிய மாலை வணக்கம். ஸோ அனைவரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். ஸோ தொடர்ந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம். கோடி மலைகளிலே கொடுக்கும் மலை எந்த மலை, கொங்கு மணி நாட்டினிலே குளிர்ந்த மலை எந்த மலை, தேடி வந்தோர் இல்லமெல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை, தேவாதி தேவரெல்லாம் தேடி வரும் மருத மலை. மருதமலை மாமுனியே முருகையா, மருதமலை மாமுனியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா, மருதமலை மாமுனியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமுனியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம், மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா மதி மங்கள மந்தியமே மருதமலை மாமுனியே முருகையா, மனமிகு சந்தனம் அழகிய குங்குமம் ஐயா மதி மங்கள மந்திரமே மருதமலை மாமுனியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமுனியே முருகையா, தைப்பூச நாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா, தைப்பூச நாளில் தேருடன் திருநாளும் பக்தர்கள் கொண்டாடும் கந்தையா, மருதமலை மாமுனியே முருகையா, தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா, மருதமலை மாமுனியே முருகையா, கோடிகள் குவிந்தாலும் கோமகனை மர. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே வெல்கம்லேயே இவ்வளோ சூப்பரான ஒரு சாங் பாடுவீங்க அப்படின்னு நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஸோ கர்நாடிக் மியூசிக் அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கும். அண்ட் இந்த சாங் யாராவது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா இங்கே? ஓகே. ஸோ மீன் டைம் யாருக்கெல்லாம் வெந்நீராடை மூர்த்தி அண்ட் வடிவேல் சார் காமெடி ஞாபகம் வந்தது? கரெக்டு. ஓகே. ஸோ எனிவே ரொம்ப சூப்பரான ஒரு சாங் பாடி ஸோ இந்த வெல்கம் சாங்க்காக ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த அவார்டு செரமனி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவார்டு வாங்க அழைக்கிற நபர் மிஸ்டர் பி சந்திரசேகரன், பயிற்சியாளர் மிஸ்டர் குமார், பெஸ்ட் டிரைவிங் ஸ்கூல் இன் சேலம் 2025, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சேலம் இலகு ரக வாகன பயிற்சி பள்ளி 2025 வருடத்திற்கான சிறந்த பயிற்சி பள்ளியின் விருது மிஸ்டர் சந்திரசேகரனை அழைக்கிறோம். வெல்கம் சார். இவர்களை ஹானர் பண்ண இவங்கள பயிற்சி பள்ளியில் பயிற்சி பெற்ற மாணவர்களை அழைக்கிறோம். ரொம்ப ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருமே 2 வீலர் ஆகட்டும் இல்லை ஒரு 4 வீலர் ஆகட்டும் கற்றுக்கிறது அப்படின்றது ஒரு சேஃப்டியான விஷயம் அண்ட் கண்டிப்பாக தேவையான ஒரு விஷயமா இருக்கு இல்லையா? ஸோ அதை நிறைய பேருக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா பெஸ்ட் டிரைவிங் ஸ்கூல் அப்படின்ற அவார்டும் பார்த்தீங்க அப்படின்னா கிடச்சிருக்கு. ஸோ இந்த டிரைவிங் ஸ்கூல்லேருந்து கவிஞர் பிரகாஷ் பிலிப் எம்எம்வி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஏன்னா இந்த டிராஃபிக் பற்றி நிறைய பேர் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறைய இருக்குது இல்லையா? ஸோ அதை கண்டிப்பாக அவர் சொல்ல போகிறாரு. ஈடில்லா புகழளிக்கும் இத்தருணம் யாவும் எமை ஈன்ற தாய் தந்தையருக்கும்
எங்களது வழிகாட்டியாக விளங்கக்கூடிய எங்களது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சேலம் மண்டலத்தின் நிர்வாக இயக்குனர் அவர்களுக்கும் நன்றியை உரித்தாக்கி, சேலம் பிஸ்னஸ் ஆன்லைன் பிஸ்னஸ் டைரக்டரி இக்குழுவினர் கவனத்தை ஈர்த்து எங்களது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தின் இலகுரக வாகன ஓட்டுநர் பயிற்சி பள்ளியை 2025ஆம் ஆண்டின் சிறந்த ஓட்டுநர் பயிற்சி பள்ளிக்கான விருதுக்கு தேர்ந்தெடுத்ததற்கு சேலம் பிஸ்னஸ் குழுவினருக்கு எமது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக சேலம் கோட்டத்தின் நிர்வாக இயக்குனர் அவர்களின் வழி நின்று நன்றியை உரித்தாக்குகின்றோம். நம்மளே வந்து நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நம்ம சேலம்லேயே வந்து பார்க்குறோம், நியூஸ்லலாம் கூட வந்து கேட்குறோம் இல்லையா? ஸோ அது என்ன ரீசன்னால வந்து நடக்குது, அதை எப்படி வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிக்கலாக வந்து சார் எக்ஸ்பிளைன் பண்ணார். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது சார். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே இருக்க நிறைய பேர் வந்துட்டு நம்ம வீட்டில் இருக்க கிட்ஸ்க்காகட்டும் இல்லை வந்துட்டு ஒய்ஃப்க்கு இல்லை யாரோ ஒருத்தருக்காக வந்து டிரைவிங் கற்றுக் கொடுக்கறதுக்காக ஒரு பெஸ்ட் ஸ்கூல் வந்து தேடிட்டு இருப்பீங்க. ஸோ நம்ம டிரைவிங் ஸ்கூல்ல இருந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு யாராவது ஃபீட்பேக் சொன்னீங்க அப்படின்னா பரவாயில்ல. ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு வாகனத்தை பயன்படுத்துகிறேன்னா அது ஃபஸ்ட்டு வாகனத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதனால எனக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தியரி கிளாஸ் எடுத்தார் ஃபஸ்ட் டேவே. நான் டிரைவிங் மேலே ஸ்டேரிங் மேலே ஸ்டேரிங் மேலே கை வைக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சொன்னார். ஃபஸ்ட் எடுத்தோடனே என்ன பண்ணார், வாப்பானு நான் ஆசாசியாக போவேன். நம்ம டிரைவிங் கற்றுக் கொடுப்பாங்கன்னு ஆசாசியாக போனேன். அவர் பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே பேரிகேடு இன்ஜினை காமிச்சார். இது இப்படி இது இங்கே தான் ரேடியேட்டரில் இவ்வளோ தண்ணி ஊற்றணும், இப்படி தான் வந்து இவ்வளோ ஸ்பீடு லிமிட்டில் ஓட்டணும், இது தினம் ஆனால் கவனிக்கணும் பண்ணணும், பேட்டரியோட லெவல் கவனிக்கணும் அப்படின்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் எப்படி நெக்ஸ்ட்டு அடுத்து அவர் சொல்லி கொடுத்தேன்னா நான் தினம் அந்த கிளாஸ் எடுப்பார். எனக்கு தினம் தியரி கிளாஸ் இருக்கும், தினம் எனக்கு ஃபிசிக்கல் கிளாஸ் இருக்கும். போயிட்டு வந்துட்டு அதை கேள்வியும் கேட்பார், இன்றைக்கி இப்படி ஓட்டினியா, உனக்கு ஹாப்பியா? ஆனால் முடிச்சு விட்டு ஒரே ஒரு கேட்பார். எந்த டீச்சர்ஸுக்கு சொல்லுவாங்களே, என்னப்பா சொன்னதெல்லாம் புரிஞ்சிச்சா, அது மாதிரி என்னப்பா சொன்னதெல்லாம் புரிஞ்சுன்னு கேட்க மாட்டார், என்னப்பா ஹாப்பியான்னு தான் கேட்பார். இன்றைக்கி இவ்வளோ தூரம் ஓட்டியிருக்க, பயம் இல்லையா, நேற்று இருந்த பயம் இன்றைக்கி இருக்கா அப்படின்னு என்ன ஒரு கேட்பார். அதனால் இந்த ஒரு எப்படி சொல்கிறது, சக நண்பனா, டீச்சர்ஸ்னால் நண்பன் சொல்லுவாங்களே, அது மாதிரி எனக்கு சக நண்பனாக இருந்தார். தேங்க்யூ சார் குமாரண்ணா. நான் இந்த டிரைவிங் கிளாஸ் சேரும் போது பயத்தோடு தான் சேர்ந்தேன். சரி டிரைவிங் எப்படி கற்றுக்க போகிறோன்னு தெரியல அப்படின்ட்டு. சார் கரெக்டாக டைமிங்க்கு வந்துடுவார். ஒவ்வொரு ஸ்டெப்பும் வந்து இன்வால்மெண்ட்டோடு சொல்லி கொடுப்பாரு. பொறுமையாக இருப்பார். அவருக்கு இந்த அவார்ட் கொடுக்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஹீ டிசர்வ்ஸ் இட். தேங்க்யூ. பெஸ்ட் டெக்ஸ்டைல் ஷாப் இன் சேலம், சிஎஸ் ஹெரிட்டேஜ் டெக்ஸ், இளம்பிள்ளை, சேலம். I invite Mrs. D. Suganya to receive the award. Best Catering Service in Salem, Mani's Catering, Salem. I invite proprietor A. Maniyan, M. Gnanasekaran and M. Prakash to receive this award. Of Agro Eco-Friendly Bag, Agro Industry Proprietor Mr. T. தருண்குமார் அவர்களை வரவேற்கிறோம். அவரை ஹானர் செய்ய மணிஷ் கேட்டரிங், மணியன் சார், மிஸ்டர் பிரகாஷ் சார். வெல்கம் சார். Best Manufacturers of Food Containers, Meenakshi Packings, proprietor Mr. Mukesh Kumar. Welcome sir. I invite Mani's Catering to honor this award. 2025 ஸ்ரீ அம்பாள் அவென்யூ ப்ரொப்ரைட்டர் P.K. செந்தில்நாதன், சேலம் அவர்களை வருகை வரவேற்கிறோம். அவரை வெல்கம் செய்ய டாக்டர் விவேகானந்தன் சித்தா டாக்டர் சார் அவர்களை வரவேற்கிறோம். வெல்கம் சார். தேங்க்ஸ் ஃபார் சேலம் பிஸ்னஸ் ஃபோரம் எங்களை கூப்பிட்டு ஹானர் பண்ணது. அதோட பெரிய மகிழ்ச்சி என்னோடய ஃப்ரெண்டு அவர் கையால் வாங்கினது எனக்கு ரொம்ப பெரிய மகிழ்ச்சி. நாங்கள் ஒரு 3 இயர்ஸாக டெவலப்மெண்ட் இது ஆக்டிவிட்டியில் வந்திருக்கோம். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் அடிவாரத்தில் பண்ணோம், செகண்ட் மேட்டுப்பட்டி டோல்கேட்டில் பண்ணியிருக்கோம், தேர்டு ஆத்தூர் கொத்தாம்பட்டில் இப்போ பண்ணியிருக்கோம். ஸோ சேலத்திலே தி பெஸ்ட்டாக என்னென்ன கொடுக்கணுமோ அத்தனை வசதிகளோடு கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடி பண்ணியிருக்கோம். எல்லோரும் உங்களுக்கு டைம் இருக்கும்போது வந்து பாருங்கள். பார்க்கு, கோயில் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கோம். பேசிக்காக நாங்கள் ஹார்டிகல்ச்சரில் இருக்கிற நர்சரி இருக்கிறதுனால செடி மரம் ரொம்ப வீட்டுக்கு அவசியங்கிற அளவுக்கு த பெஸ்ட்டாக அங்கே பண்ணியிருக்கோம்.
பாதுகாப்பாக இருக்கும். எல்லாருக்கும் தேவைப்படும் என்னென்ன இருக்கோ அத்தனையும் அவங்க கிடைக்கும். தேங்க்யூ. Best Siddha Hospital in Salem, Maharishi Siddha Hospital. I invite Dr. Vivekananda, BSMS, FRHS, Director, MCOPS. Welcome, sir. I invite his patients to honor your doctor. பேஷண்ட்ஸ் தான் எனக்கு உயிரோட்டம். என்னை பற்றி சொல்லணும்னா நான் பேசிக்கலி அரசு மருத்துவர். 25 இயர்ஸாக வந்து கவர்மெண்ட் ப்ராக்டிஸில் இருக்கேன். 25 இயர்ஸாக கிளினிக் வச்சுருக்கேன், மகரிஷி சித்தா கிளினிக்னு. அதுக்கு முன்னாடி முதல்ல சித்த மருத்துவம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. சித்த மருத்துவம் என்பது 5000 வருடம் பழமை வாய்ந்தது. அதே மாதிரி தமிழ் மொழியின் மருத்துவம், தமிழரின் மருத்துவம். நான் வந்து என்னோடய பேஷண்ட்ஸுக்கு ஈவினிங் 6 to 9 என்னால் இயன்ற அளவுக்கு சேவை பண்ணி வரேன். என்ன இதில் வந்து ஒரு சந்தோஷம்னா, மக்களுக்கு வந்து எந்த பக்க விளைவு இல்லாத வைத்தியத்தை கொடுக்குறோம். என்னோட உயிரோட்டமே வந்து என்னோட பேஷண்ட்ஸ் தான். கவர்மெண்ட் சைடும் பார்த்தாக்கா அங்கே ஒரு நாளைக்கு வந்து நான் 70 பேஷண்ட் பார்த்துட்ருக்கேங்க. அது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நங்கவள்ளி. இங்கே ஈவினிங் மகரிஷி சித்தா கிளினிக்குன்ட்டு ஏற்காடு அடிவாரத்தில் இருக்குது. எனக்கு வந்து எல்லாமே என்னோட பேஷண்ட்ஸ் தான். இந்த அவங்க ரிவ்யூ. வணக்கம். இசைக்கலைஞன் வீரராகவன் சார்ட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 6 months இருக்கும், 1 year இருக்கும் ஆல்மோஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன். என்னென்னா அவர் வந்து வெறும் தலைவலி, கை கால் வலி, ஜுரம் இந்த மாதிரிலாம் இல்லை. ரொம்ப தீர்க்க தரிசனமாக ஃப்யூச்சரில் எந்த ஒரு டிசார்டரோ டிசீஸும் நம்ம ஹெவியாக தாக்காது, அந்த மாதிரி கேர் எடுத்து அட்வான்ஸாக நல்லா ட்ரீட் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, அவருக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கக்கூடிய திருமதி சித்ரா தேவி, சக்தி கணேஷ், அவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப, நான் இது வரைக்கும் ஒரு 10 சிட்டிங் வர்மா ட்ரீட்மெண்ட் சாரோட அட்வைஸில் தான், அது அவர் மேற்பார்வையில் தான் நடக்குது. அந்த மாதிரி வர்மா நீங்கள் வந்து இதுக்காக செலவழிச்சிட்டு கேரளா போகிறது, இல்லை வேற எங்கேயோ நார்த் இந்தியா ஸ்பா போகிறது, அதெல்லாம் வந்து டைம் வேஸ்ட்டு, பணம் வேஸ்ட்டு. அக்யூரேட்டாக பண்ணுறாங்க. அதில் ரொம்ப உண்மையிலேயே சொல்கிறேன், எனக்கு இப்போ வந்து 80% இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுச்சு. எனக்கு அவ்வளோ டிசார்டர்ஸ் இருந்தது. ஸோ அது வந்து க்யூர் ஆகிருக்குன்றது தான் நான் வந்து ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறேன். அதை நான் பாடும்போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னொரு விஷயம், சிறப்பான விஷயம், நம்ம சேலத்தில் வந்து கேன்சருக்கு அவர் வந்து முதல் முறையாக இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அதை வந்து எவ்வளோ பேர் பண்ணுறாங்கன்றது தெரியல எனக்கு. பட் அவர் ரொம்ப கேர் எடுத்து இந்த குரூப், அவர் கீழே இருக்கவங்க எல்லாருமே சொல்கிறேன், ஒரே ஃபேமிலியாக இருந்து அவர் ஒரு பேஷண்ட்டை வந்து கேர் எடுத்தாங்கன்னா அது முழுமையாக இருக்கான்றதை பார்த்து தான் செய்கிறாங்க. லேடிஸ்க்கும் சரி ஜென்ஸுக்கும் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுதா, மருந்து செட் ஆகுதா, எப்படின்றதெல்லாம் ரொம்ப துல்லியமாக வந்து செய்கிறாங்க. ஸோ அவங்க வந்து பல்லாண்டு வாழ்ந்து நிறைய பேரை வந்து இந்த சொசைட்டிக்கு நிறைய மேன்மேலும் வந்து நிறைய மாணவ குலத்துக்கு, மனித சமுதாயத்திற்கு நிறைய செய்ய வேண்டும் என்று நான் எல்லாம் வல்ல இசைக்கடவுளை பிரார்த்தித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எனக்கு யூட்ரஸ் ஃபைப்ராய்ட்ஸ் இருந்தது. இங்கிலீஷ் டாக்டர்ஸ்கிட்ட போனோடனே உடனே ஆப்ரேஷனுக்கு தான் இது பண்ணியிருப்பாங்க. சார் ஒரு 1 month, இது மல்டிபிள் ஃபைப்ராய்ட், அது 1 month அவரோட மெடிசின்லேயே வந்து க்யூர் பண்ணிட்டார். வேறு எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. மரண வலி இருந்தது, ஆனால் அது எப்படி ஒரு மாயமாக இது பண்ணான்னு தெரியல. அவ்வளோ ஒரு எஃபெக்டிவான மெடிசின்ஸ். அவர் வந்து ரொம்ப கூலாக ஹேண்டில் பண்ணுவார். இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நான் அங்கே தான் கூட்டிகிட்டு போய், கொள்கை பரப்பு மாதிரி நான் எல்லாரையும் கொண்டு போய் அங்கே தான் விடுவேன். ஏன்னா சைடு எஃபெக்டே இருக்காது. எல்லோரும் எனக்கு அதுக்காக ஒரு ட்ரீட் வைப்பாங்க. ஏன்னா அப்சல்யூட்டாக அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிடும். இன்னும் சாரோட பொறுமை, அதெல்லாம் வந்து அந்த மருத்துவ இருக்குன்னு உண்டான எல்லா குவாலிட்டிஸும் சாருக்கு வந்து நிறைஞ்சிருக்கு. அவர் பல்லாண்டு வாழணும். அவரோட அந்த சித்த மருத்துவம், அது வந்து வருமுன் காக்கும் மருத்துவம், இதை வந்து எல்லாரும் பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. இந்த அவார்டு வழங்கிய ரமேஷ்க்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி அவார்டுகள் தான் எங்களுக்கு வந்து மேன்மேலும் ஊக்கப்படுத்துது. அது வந்து வர்மா ட்ரீட்மெண்ட்டு நம்மளது ஆதி காலத்து வர்மக்கல்லை. இவர் வந்து கோட்டக்கல்லாம் பயிற்சி பெற்றுட்டு இப்போ மோர் தென் 1 lakh பீப்புள் பண்ணியிருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃபு. இவங்கள வச்சு நாங்கள் வர்மா ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம் ஏற்காடு வாரத்தில். அவர் வீரு சார் சொன்ன மாதிரி நீங்கள் கேரளாவுக்கோ இல்லை கர்நாடகாவுக்கோ எங்கேயும் போக தேவையில்லை, ஏற்காடு அடிவாரம் வந்தால் போதுங்க. எல்லாம் குறைந்த செலவில் வந்து உங்களுக்கு வந்து எல்லாமே சயின்டிஃபிக் அப்ரோச்சோடு நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதாவது பேஷண்ட்ஸ் யாருமே ஓட்டே போட மாட்டாங்க. சேலத்தை சிறந்த டாக்டர் ஓட்டே போடல. அது ஒரு 5% தான் ஓட்டே போட்டிருந்தாங்க. ஸோ நிறைய டாக்டர் என்ன சொன்னாங்க, சார் எனக்கு விருது வண்டி தாங்க, பேஷண்ட் வர மாட்டாங்கன்னாங்க.
சார் அப்படின்னா தரமாட்டேன், அவனா தரமாட்டேன், குணமடைஞ்ச பேஷண்ட் மேடையில் வந்து சொன்னால் மட்டும்தான் அவார்டு தருவேன், என்னோட விருது வந்து விற்கிறது இல்லை. ஏன்னா நான் தப்பாக டாக்டரை ரெஃபர் பண்ணேன்னா ஏன்னா ஃப்யூச்சரில் அன்றாட மக்கள் பார்ப்பாங்க, என்னதான் சாவு விடுவாங்க. அதால் வந்து நான் பெஸ்ட் டாக்டர்ஸ் இருந்தால் ஓட்டு போடுங்க, அவங்களுக்கு அவார்டு தரேன்னு தான் நான் சொல்லியிருக்கேன் என் பாலிசி. அடுத்தது வந்து ஓம் நமச்சிவாயின்னு ஒரு வண்டர்ஃபுல் சாங்க்காக நம்ம அப்பர்ணா ரமேஷ் மேடம் டான்ஸ் ஆட போகிறாங்க. சரிங்களா, அதை நம்ம ஒரு என்டர்டைன்மெண்ட்டை பார்ப்போம், நல்லாயிருக்கும். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, தங்க நிலாவினை அணிந்தவா, தங்க நிலாவினை அணிந்தவா, ஆடுகிறேன் பூரோதயா அருளில்லையா, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, பஞ்சபூதங்களும் முகவடிவாகும், ஆறு காலங்களும் ஆடைகளாகும், பஞ்சபூதங்களும் முகவடிவாகும், ஆறு காலங்களும் ஆடைகளாகும், மலைமகள் பார்வதி உன்னுடன் நடக்க, ஏழு அடிகளும் ஸ்வரங்கள் படிக்க, சகமதனி சகல மத நீ சகமக சச நீகாய் மகச நித மகச, உன் பார்வையே எட்டு திசைகளே, உன் சொற்களே நவரசங்களே, கங்கையின் மணவாளா, உன் மௌனமே உபநிடதங்கள் தரவில்லையா, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, தங்க நிலாவினை அணிந்தவா, ஆடுகிறேன் பூர்ணோதய அருளில்லையா. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டே நாங்கள் வந்து ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து சார் சாங் பாடுவார், வெல்கம் சாங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் டான்ஸ் ஏதாவது இருக்கா சார் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ டான்ஸ்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இது வந்து எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்குது. அண்ட் நீங்கள் உங்களுக்கே சர்ப்ரைஸா மேம்? சூப்பர். ஓகே, பரவாயில்ல. இன்ஸ்டண்ட்டாக வந்து இவ்வளோ அழகாக வந்து அதுவும் இந்த காஸ்டியூமில் டான்ஸ் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் நீங்கள் பேசும்போதே நாங்கள் வந்து நோட் பண்ணோம், அழகாக சிரிச்சிட்டே பேசுகிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் டான்ஸ் ஆடினா நல்லா இருக்குமே இன்னும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக பாருங்கள், டான்ஸ் ஆடிட்டீங்க. சூப்பர் மேம். ஒரு பெரிய கிளாப்ஸ் கொடுத்துடலாமா? சேலத்தில் சிறந்த யோகா தெரபிஸ்ட் விருது 2025 யோகா ஆச்சாரியா டாக்டர் ஜெயலட்சுமி அவர்களை வருக வருகன் வரவேற்கிறோம். அவர்களை ஹானர் செய்ய ஸ்ரீ அம்பாலா அவென்யூ PK செந்தில்நாதன் சார் அவர்களை வரவேற்கிறோம். வெல்கம் சார். தேங்க்யூ சார். உங்களோட பிஸி ஷெட்யூல்லையும் வந்து எங்களுக்காக இங்கே வந்திருக்கீங்க. ஸோ ஹானர் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டிய ஒரு நபர் தான் நீங்கள். இந்த யோகா அப்படின்றது என்ன மேம்? ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு வந்து யோகா அப்படின்றது நார்மலான ஒரு எக்ஸசைஸ் அண்ட் ஒரு மெடிடேஷன் அப்படின்னு தெரியும். இதில் என்னெல்லாம் யூசஸ் இருக்குது, எதுக்காக நம்ம யோகா பண்ணணும்? அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த முதல் ரமேஷ் சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ப்ளஸ் இவ்வளோ பெரிய விஐபிஸ்லாம் பார்க்குறதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. ஸோ யோகா வந்து எனக்கு ஒரு 20 இயர்ஸாக நான் கற்றுட்டு முடிச்சு கிளாஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. பட் ப்ரெசென்ட் விநாயகா மிஷனில் மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அடிஷ்னலாக யோகா அப்படின்னா கை கால் அசைச்சு ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஒரு 10 நிமிஷம் முடிச்சா நம்ம ஒர்க்கை பார்க்கலான்னு நினைக்கிறோம். ஸோ ஆசனாஸ் அப்படிங்கிறது உடல் மனம் ஆன்மா 3 சேர்ந்து செய்யக்கூடியது தான் யோகாசனா. ரெண்டாவது விஷயங்க, எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலுமே யோகா பண்ண ஆரம்பிச்சிட்டா நம்ம அந்த விஷயத்தை சர்வ சாதாரணமாக ஈஸியாக கொண்டு போயிடலாம். மனுஷங்களுக்கு பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது. பணம் இருந்தாலும் இல்லைனாலும் பிரச்சனைகள் தான், கஷ்டங்கள் எல்லாம் இருக்க தான் செய்யும். அதை இந்த வந்து யோகாவில் சரி பண்ணலாம். ஸோ இது கம்பல்சரி டெய்லி ஒரு 10 மினிட்ஸ் ரெகுலராக பண்ணுங்க பாருங்கள். எவ்வளோ பெரிய விஷயம் தான் அப்படி ஃபிங்கர் டிப்பில் சரி பண்ணிடலாங்க சார். இதோட என்னோடய அனுபவம் தான். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
தேங்க்ஸுங்க சார். சேலத்தில் சிறந்த திருப்பதி டூர் ஆப்ரேட்டருக்கான விருது 2025 என்எஸ் அப்சரா டிராவல்ஸ் ப்ரொப்பரேட்டர் ஏ செந்தில்குமார் பிகாம் சேலம் அவர்களை வருகன் வரவேற்கிறோம். அவரை ஹானர் செய்ய டாக்டர் சக்தி கணேஷ் வர்மா ஸ்பெஷலிஸ்ட் மஹரிஷி சித்தா கிளினிக் சேலம் அவர்களை வரவேற்கிறோம். வெல்கம் சார். ஸோ இவங்க வந்து ப்ரைடல் மேக்கப் நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. எல்லாம் இன்றைக்கி நிறைய கேட்ரிங்க்கு இவங்கள தான் புக்கிங் பண்ணுறாங்க. நிறைய கல்யாணத்துக்கு தான் இவங்கள தான் பண்ணுறாங்க. நல்லா பெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு எதாவது மேரேஜுக்கு வேணால் இவங்களை அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. பிரியாவை ஆனர் பண்ணுறதுக்கு டாக்டர் சித்ரா அவங்கள மேடைக்கு வர. தேங்க்யூ சார். ஸோ நான் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கராக மட்டும்தான் விஜயோ மட்டும்தான் வந்து இருந்தேன். ஸோ ப்ரைடல் மேக்கப்பும் வந்து என்னுடைய ப்ரொஃபஷன் தான். ஸோ எனக்கும் வந்து ஒரு அவார்ட் கொடுத்து ரெகக்னைஸ் பண்ணதுக்காக தேங்க்ஸ் டு சேலம் பிஸ்னஸ் ரமேஷ் சார். தேங்க்யூ சார். பெஸ்ட் பிசியோதெரபிஸ்ட் இன் சேலம் டாக்டர் எஸ் பிரபாகரன் பிபிடி எம்பிஏ ஹெச்எம் HBOT MIAP SRN Healthcare Solutions and Physio Rehabilitation SRN Pharmacy and Surgicals. Welcome sir. I invite Mr. Kirbagaran, film director, to honor this award. ஃப்யூச்சர் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனது நம்ம விநாயகா மிஷனில் தான். ஸோ செகண்ட் வந்து மணிப்பால் ஹாஸ்பிட்டலில் 7 years எக்ஸ்பீரியன்ஸ் பெங்களூர் மணிப்பாலில். ஸோ நிறைய விஐபிஸ்க்கு ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம். ஃபிசியோதெரப்பி அப்படிங்கிறது வந்து வலியில்லா மருத்துவம் அப்படின்றது தான். ஸோ எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணணும் பேசிக்காகவே. ஏன்னா இப்போ நமக்கு வந்து ஃபுட் கல்ச்சர் வந்து நிறைய சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. நிறைய நம்ம மாடர்ன் லைஃப்பில் நம்ம என்டர் ஆகிட்டோம் ஆல்ரெடி. எல்லாருமே நம்ம எந்த அளவுக்கு ஃபுட்டு எடுத்துக்கிறோமோ அதே அளவுக்கு அதை எப்படி நம்ம வந்து டைஜஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். யாருமே ப்ராப்பராக வாட்டர் இன்டேக் எடுத்துக்கிறது இல்லை. ஸோ இங்கேயே நான் நிறைய பேர்த்த பார்க்குறேன். எல்லாருமே ஒரு ஈவினிங் ஆஃப்டர் 7 or 5 ஆஃப்டர் 5க்கு மேலேயே எல்லாருமே டோட்டலாக வந்து அந்த ட்ரௌசினஸ் ஃபேஸ் வந்துடுது எல்லாத்துக்குமே. ஸோ கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கோங்க, இது என்னோடய அட்வைஸு. அதே மாதிரி கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நம்ம எல்லா ஃபுட்டு எடுக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. எந்த ஃபுட்டு எடுத்தாலும் கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணி கொஞ்சம் உங்களோட பாடியை கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். என்ன ரீசன் அப்படின்னா, இப்போது வந்து நம்ம ஒரு ஃபுட் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது, மினரல்ஸ் இருக்குது, விட்டமின்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் எதுக்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியறது கிடையாது. மீட் இருந்துச்சுன்னா எவ்வளோ வேணால் நம்ம மீட் எடுத்துக்கிறோம். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் இருக்குது அப்படின்னாலும் வெஜிடபிள்ஸ் எவ்வளோ வேணும்னாலும் நம்ம எடுக்கிறோம். பட் எல்லா கண்டென்ட் எடுக்கிறது முக்கியம் கிடையாது. எந்த கண்டென்ட் எடுத்தால் நம்ம பாடியில் என்ன ரியாக்ட் ஆகுறது அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே அந்தளவுக்கு யாருமே எஜுகேட் பண்ணிக்கிறது கிடையாது. ஸோ அதை கொஞ்சம் நம்ம வந்து இனிமேட்டு இருக்கிற ஃப்யூச்சரில் வந்து நம்ம எல்லாருமே அதை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட இது. ஸோ எல்லாருமே கொஞ்சம் ஃபுட்டு எடுத்துக்கிறத தாண்டி கொஞ்சம் எக்ஸசைஸும் பண்ணுங்கள். மார்னிங் ஆர் ஈவினிங் அட்லீஸ்ட் ஒரு 25 minutes கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம லைஃப்பில் வந்துட்டு எல்லாமே ஓடுறோம், காசுக்காக நம்ம எல்லாருமே பண்ணுறோம், ப்ளஸ் நம்ம ஏதோ ஒரு நேமுக்காக நம்ம எல்லாமே பண்ணுறோம். இது எல்லாமே ஒரு சைடில் இருந்தாலும் ஆனால் நம்ம ஹெல்த்துக்காக என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம வந்து நம்ம உடம்புக்கு பண்ணுறது ஒரே ஒரு விஷயம் ஃபுட்டு, ரெண்டாவது எக்ஸசைஸ், நியூட்ரிஷன், எக்ஸசைஸ். இது ரெண்டுமே முக்கியம் நான் நினைக்கிறேன். எல்லாருமே எக்ஸசைஸ் பண்ணுங்கள். ஹம்பிள் ரெக்வெஸ்ட். தேங்க்யூ. டூரிசம் பிஸ்னஸ் அவார்ட் 2025 பெஸ்ட் ஹோம் ஸ்டே இன் கொடைக்கானல் மிஸ்ஸஸ் யாஸ்னி ஹோம் ஸ்டே மிஸ்ஸஸ் வனிதா மேம். வெல்கம் டு வனிதா மேம். இவங்களை ஹானர் பண்ணுறவங்க மிஸ்ஸஸ் நிர்மலா வீரத்தமிழச்சி. வெல்கம் மேம். Best Education Academy in Salem, Wins Education Academy. I invite Mrs. Prabhavati Kumar to receive the award. Thank you so much sir for inviting me. So நான் வந்து விங்ஸ் எஜுகேஷனல் அகாடமி வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் அப் டு வந்து 12th standard வரைக்கும் ஈவினிங் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேங்க. ஸோ ஸ்கூலை தாண்டி ஒரு சப்போர்ட் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் கண்டிப்பாக தேவைன்ற சுச்சுவேஷன்ஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம்.
ஸோ ஒரு செக்ஷன் இருக்குது அப்படின்னா அதில் வந்து அவுட் ஆஃப் வந்து 40 ஸ்டூடெண்ட்ஸ் மேபி எல்லாருமே இருப்பாங்க. அந்த 40 ஸ்டூடெண்ட்ஸும் ஒரே மாதிரி தான் அவங்களுக்கு உண்டான எஜுகேஷன் லெவல் இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு போய் ரீச் ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக அதோட ஃபீட்பேக் நான் வந்து பேரண்ட்டையும் ஸ்டூடெண்ட்டையும் நான் வந்து என்கொயர் பண்ணும்போது டெஃபினட்டாக இல்லை. ஸோ ஐ மீன் நல்லா டாப்பர்ஸாக அவங்கக்கிட்ட நம்ம எவ்வளோ சொல்லி கொடுத்தோம்னாலும் அது சீக்கிரம் போயிட்டு வந்து ரீச் ஆகிடுது. அதுவே ஒரு ஆவரேஜாகவும் ஒரு ஸ்லோ லேர்னஸாகவும் இருக்கவங்கக்கிட்ட ஒரே மாடல் ஆஃப் ப்ராக்டிசஸ் நம்ம பண்ணும்பொழுது டெஃபினட்டாக அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு போய் சேர வேண்டிய நாலேஜஸ் எதுவும் போய் சேரது இல்லை. ஸோ அதை நான் வந்து அப்சர்வ் பண்ணி பார்த்தேன். ஸோ டாப்பர்ஸை மட்டும் நோக்கமாக இல்லாமல் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் தென் ஸ்லோ லேர்னர்ஸ் அவங்களையும் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்து ஸ்கூல் அகாடமிக்ஸோடைய பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி காட்டணுன்றத ஒரு டாஸ்க்காக எடுத்தேன். ஜஸ்ட்டு ஒரு 5 to 6 மெம்பர்ஸை வச்சு நான் ஸ்டார்ட் பண்ண என்னுடைய அகாடமி இன்றைக்கி வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரீச் அவுட் பண்ணிவிட்டு எங்களோட ஏரியாவில் பெஸ்ட்டாக செயல்பட்டுருக்கேன். ஸோ ஸ்மார்ட் கிளாஸஸ் ஆல்சோ போயிட்டுருக்கு. நீட் அண்ட் ஜேஇ போன்ற இந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷனுக்கு உண்டான ஃபவுண்டேஷன்ஸை நான் இப்போ இருந்தே 6th இருந்தே அந்த ஃபவுண்டேஷன்ஸை மேக்ஸிமம் எவ்வளோ ரீச் அவுட் பண்ண முடியுமோ அதுவும் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அதையும் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிகாஸ் ஆஃப் தட் நாங்கள் இருக்கிறது வந்து ரூரல் ஏரியா. ஸோ ஒரு அர்பனில் இருக்கக்கூடிய சான்சஸ் எல்லாமே நம்மளுடைய ரூரல் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு போய் எல்லாமே ரீச் ஆகுதா, அந்த மாதிரி கோச்சிங்ஸ் போய் சேருதா அப்படின்னா டெஃபினட்டாக இல்லை. அதுவும் எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அந்த என்டிஏ எக்ஸாம்ஸை பார்த்தாவே ஒரு பயம். அப்படி இல்லை, நாமளும் சாதிக்கலாம், பயப்படாதீங்க. ஸோ நீங்களும் அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன்ஸை தைரியமாக நீங்கள் ஹேண்டில் பண்ணுங்கன்றத ஒரு சைக்கலாஜிக்கலியும் மென்டலியும் அவங்கள நான் வந்து ஸ்டேபிள் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நம்ம எல்லாரும் எவ்வளோ விதமான பிஸ்னஸ் பண்ணனாலும் அதுக்கு அடிப்படை எஜுகேஷன் தான். எஜுகேஷன் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு கண்டிப்பாக வேணும். அதனால தான் விங்ஸ்ன்ற நேமை நான் வச்சேன் என்னோடய அகாடமிக்கு. ஸோ ஒரு பேர்டு இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து விங்ஸ் இல்லை அப்படின்னா இட் கேனாட் பி எனி ஃப்ளை. அது வந்து பறக்காது இல்லையா? பேர்டு இறகு இருந்தால் தான் அது வந்து பறக்கும். அது எவ்வளோ தூரம் வேணாலும் தாண்டி பறக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன வேணும்? விங்ஸ் வேணும். ஸோ அதனால தான் என்னோடய அகாடமிக்கு கல்வி கற்கிறது அப்படிங்கிறதுக்கு நான் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ஒரு எல்லை இல்லை, கல்வி கற்பதற்கும் எல்லை இல்லை. ஸோ இந்த இடத்துல இன்னொன்று சொல்லணும் அப்படின்னா ஃபெயிலியர்ஸ் ஆல்வேஸ் நாட் அ ஃபெயிலியர். டெஃபினட்டாக வி வில் அச்சீவ்ன்றது என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து அப்பா அப்படின்ட்டாவே அவ்வளோதான், அதில் எந்த ஒரு எக்ஸ்ப்ளனேஷனே தேவையில்லை. ஸோ என்னோடய அப்பாவை நான் இந்த இடத்துல நான் வந்து ப்ரவுட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவர் கொடுத்த எஜுகேஷனை ஒரு சில இடங்களில் சான்ஸை மிஸ் பண்ணனாலும் இதுக்கு மேலே மிஸ் பண்ணக்கூடாதுன்றதில் கரெக்டாக இருந்து, அப்பா வந்து சர்வெண்ட்டு தான், எம்ப்ளாயாக இருந்து தான் சார் வந்து ரிட்டையர் ஆனார் அப்பா. எனக்கு அவருக்கு எங்களை வந்து கவர்மெண்ட் ஆஃபீஸராக ஆக்கி பார்க்கணுன்ற ரொம்ப நாள் எய்ம். நாங்கள் அக்கா தங்கச்சிங்க 2 பேர், பிரதர் ஒருத்தர். பட் எங்கள் பொண்ணுங்களால் எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. ஆனால் நான் கற்ற கல்வி, என்னோடய அப்பா எனக்கு கொடுத்த கல்வி, என்னை தேடி வந்து என்கிட்ட படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸை என்னால் என்ன பண்ண முடியுமோ அவங்கள ஒரு நல்ல ரோல் மாடலாக ப்ளே பண்ண வைக்கணும் இந்த சொசைட்டிலன்றதை ஒரு டார்கெட்டாக எடுத்திருக்கேன். ஸோ என் அப்பாவுக்கு என்னால் ஒரு சர்வெண்ட்டாக என்னால் பண்ண முடியாததை எஜுகேஷ்னல் ஃபீல்டில் எதையாவது ஒன்று சாதிக்கணும், அதுக்கு என்னோடய பின்னாடி என் அப்பாவாக இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறேன். இது ஆஸ் அ பேரண்ட்டாக நான் அவருக்கு தரக்கூடிய கிராட்டிடியூட். அடுத்து தேங்க்யூ. ஆஃப்டர் மேரேஜ் ஒரு பொண்ணு சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னா ஹஸ்பண்ட் தான். ஸோ ஹஸ்பண்ட் உண்மையிலே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கணும். ஸோ என் ஹஸ்பண்ட் எனக்கு அப்படி வந்து இருந்தார். ஸோ அவருக்கும் நான் இந்த சமயத்தில் ஒரு பெரிய ஒரு நன்றியும் நான் சொல்கிறேன், அவரையும் நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அதுக்கடுத்து என்னோடய கிட்ஸ் 2 பேரும் நைட் கிளாஸஸ் வரைக்கும் எனக்கு அப் டு 11:30 வரைக்கும் நான் கிளாஸஸ் ஸ்டேயிங் ஹாஸ்டல் மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அதுவும் அந்த சமயம் வரைக்கும் பசியும் தாங்கிக்கிட்டு எனக்காக அம்மா ஓகே எல்லாருமே பார்க்கணும், ஆனால் அவங்களையும் நான் ஃபாலோ பண்ணணும். என்னை நம்பி வர ஸ்டூடெண்ட்ஸை இவங்களை விட என்ன அதிகமாக அவங்கள தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருக்குது. ஸோ அது எல்லாமே ஒரு சில சகிப்புத்தன்மைகளை எல்லாம் தாங்கிக்கிட்டு என் பையனும் பொண்ணும் எனக்காக இன்னுமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ என்னோடய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அவங்களும் எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த சான்ஸை க்ரியேட் பண்ணி கொடுத்த என்னுடைய ஹவுஸ் ஓனருக்கும் நான் இந்த இடத்துல நான் தேங்க் பண்ணிக்கணும். பிகாஸ் ஆஃப் தட் என்னோடய ஃப்ரெண்டாகவும் சொல்லலாம், அவங்கள வந்து ரிலேட்டிவாகவும் எடுத்துக்கலாம். கார்த்திக் அண்ட் ஃபேமிலி
அவங்க தான் எனக்கு நீங்கள் பண்ணினா என்னன்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனாக இருந்தாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணினேன். என் ஃபேமிலி எனக்கு வந்து பின்னாடி பக்கபலமாக இருந்தாங்க. நான் படித்த படிப்பு எனக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இன்றைக்கி நான் 10 ஸ்டூடெண்ட்ஸை நல்லா டெவலப் பண்ணிக்க முடியுன்ற ஒரு உந்துதலை வந்து ஏற்படுத்தி தந்தது என் அப்பாவும் அம்மாவும். ஸோ எப்போவுமே படிப்புன்றது மாறாத ஒன்று, என்றைக்குமே ரொம்ப ரொம்ப தேவையான ஒன்று. உங்கள் வீட்லேயும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க, பையன் பொண்ணுங்க காலேஜ் படிக்கலாம், ஸ்கூல்ஸ்லாம் போயிட்டுருக்கலாம். ஈச் அண்ட் எவ்ரி ஒன் அவங்க படிக்கிறாங்கன்னு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய லேக்னஸ் என்ன அப்படின்றத அந்த 6th இருந்தே நாம் வந்து வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் தர் மைனஸ். ஸோ நம்ம இங்கேயெல்லாம் விட்டுட்டு அந்த 10th ஸ்டாண்டர்ட் அந்த 12th ஸ்டாண்டர்டுன்ற போது அந்த அப்போ மட்டும் மார்க்குக்காக மட்டும்தான் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்படி இல்லை, 6th இருந்தே அவங்களுடைய ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா அவங்க இருந்தால் மெச்சூரிட்டி லெவல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் இருந்து கரெக்டாக அவங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரணும், என்கரேஜ் பண்ணணும். இட்ஸ் நாட் அ பிக் மிஸ்டேக், வி கேன் ரெக்டிஃபை இட் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி கொடுத்து தட்டி கொடுத்து இன்னும் அதிகமாக நம்மளால் எவ்வளோ பண்ண முடியுமோ நம்மளுடைய வீட்டில் இருக்க பிள்ளைங்களுக்கு சரியான ஒரு வழிகாட்டுதலை வந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா அவங்களும் இந்த சொசைட்டியில் சூப்பராக இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய நோக்கம். ஸோ ஒன்ஸ் அகைன் ஐ வாண்ட் டு தேங்க் எவ்ரி ஒன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் பிக் ஆப்பர்ச்சுனிட்டி டு மீ. தேங்க்யூ. டிக் நிறுவனத்திற்கான விருது 2025 சுமங்கலி சூட்ஸ் ப்ரிப்பரேட்டர் எஸ் சுனிதா சர்மா அவர்களை வெல்கம் செய்கிறோம். அவர்களை ஹானர் பண்ணுறவங்க தானியா ஃபுட்ஸ் மிஸ்ஸஸ் தானியா. வெல்கம் மேம். Ramesh sir supported me a lot. So thank you Ramesh sir and thank you everybody. Please support me. இப்போ எலக்ட்ரானிக்ஸில் நாங்கள் ஒரு மினிமம் ஒரு 35 இயர்ஸாக இருக்கோம். சேலம் நியூ பஸ் ஸ்டாண்டில் ஸ்ரீட்ரானிக்ஸ் அப்படின்னு 25 இயர்ஸாக அங்கே இயங்கிட்டுருக்கு. எல்லோரும் கம்பெனியில் ஒர்க் பண்ணி தனியாக வந்து நாங்கள் தனியாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். எங்கள் சர்வீஸ் எப்படின்னா உடனடியாக இருக்கும். நீங்கள் இன்றைக்கி டிவி கொடுத்தீங்கன்னா உடனே ஆகும். இந்த டைமில் வந்து எல்இடி டிவி உங்களுக்கு தெரியும், என்ன ப்ராப்ளம் வருது, அதில் என்னென்ன ப்ராப்ளம் வருது உங்களுக்கு தெரியும். எல்இடி டிவி வந்து பழைய சிஆர்டி மாதிரி கிடையாதுங்க. அது வந்து ஹவர்ஸ் கணக்கு தான். எல்இடி என்ன ஹவர்ஸ் ஓடுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இது இருக்குது. அதுக்கு பேக் லைட்டுங்கிறது ஒன்று இருக்குங்க. அதுதான் எல்இடியினோட மெயின் இது. அந்த பேக் லைட்டு ப்ராப்ளம் தான் அதிகமாக வரும். அதுக்கு காரணம் வந்து நம்ம ஹவர்ஸ் ஓட்டுறது தான். நம்ம காலையிலேருந்து ஈவினிங் வரையும் ஓடிட்டு இருந்தால் அதனோட ஹவர்ஸ் வந்து குறைஞ்சிரும், அது சீக்கிரம் ப்ராப்ளம் வந்துடும். மற்றபடி உங்களுக்கு வந்து சர்வீஸுங்கிறது உடனடியாக செஞ்சு கொடுக்குறது எங்கிட்ட நார்மலாக நாங்கள் செஞ்சு கொடுத்துட்ருக்கோம். வந்து வீட்லேயும் வந்து சர்வீஸ் பண்ணி கொடுக்குறோம். அதில் நாங்கள் எல்லாமே சீனியர் இன்ஜினியர்ஸு. அவர் ரொம்ப நாள் என்னோட ஒரு ஒன் இயர் முன்னாடி ஃபீல்டில் இருக்கார் கேசவன், அவரும் பண்ணிகிட்ருக்கார். ஒரு ஸ்ரீகாந்த் இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிலாம் அவர் பண்ணிகிட்ருக்கார். மற்றபடி உங்களுக்கு கேமரா கம்ப்யூட்டரு அது சம்மந்தம் எல்லாம் சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். சேலத்தில் சிறந்த ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் விற்பனையாளருக்கான விருது 2025 புஷ்பா ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் ப்ரிப்பரேட்டர் பி புஷ்பவல்லி சேலம் அவர்களை வெல்கம் பண்ணுறோம். அவரை ஹானர் பண்ணுறதுக்கு சுமங்கலி சூட்ஸ் மிஸ்ஸஸ் பி சுனிதா சூட் அவர்களை வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் மேம். இப்போ வந்து எல்லாருமே பார்த்திங்கன்னா ஆங்கில மருந்தை தேடி தான் ஓடிட்டு இருக்காங்க. அதில் எனக்கு எந்த உடன்பாடுமே இல்லை. இந்த ப்ராடக்ட்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள் 3வது தலைமுறையாக எங்கள் தாத்தா வழியாக பண்ணிகிட்ருக்கோம். உங்கள்கிட்ட நான் வைக்கிற ஒரே வேண்டுகோள் என்னென்னா, எடுத்ததுமே இங்கிலீஷ் மெடிசனை தேடி ஓடாதீங்க. உங்களுடைய அஞ்சரை பெட்டியில் சமையல் அறையிலேயே நிறைய மருத்துவங்கள் இருக்குது. அது இல்லை, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் விட்டால் கூட நம்ம உடம்பு அதுவே தன்னைத்தானே சரி பண்ணிக்கும். அப்படி தான் படைச்சிருக்கு, உடம்பு படைக்கப்பட்டிருக்கு. இப்போது நம்ம பணம் இருக்கவங்க தான் போய் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலில் பணம் கொடுத்து நம்ம எல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிறோம். ரோடோரத்தில் இருக்கவங்களுக்கு யார் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க? அவங்க உடம்பு அவங்களே தான் சரி பண்ணிக்கும். உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன். இப்போ நமக்கு எங்கேயாவது விழுந்து அடிபட்டுச்சுன்னா அந்த இடத்துல உடனே வீங்கிக்கும். அதுக்கு என்ன காரணம்னா, உடம்பு வந்து எந்த இடத்துல அடிபட்டுச்சோ உடனே ஒரு திரவத்தை சுரந்து அந்த இடத்த அது வந்து ஒரு செக்யூர் பண்ணும், சேஃப்டி பண்ணும். அது வந்து நல்லது தான். இப்போ காய்ச்சல் வந்துச்சுன்னா உடனே போய் மாத்திரை போடுறோம், அது போடக்கூடாது. அந்த உடம்பு வந்து தன்னைத்தானே சரி பண்ணும்போது
நமக்குள்ள உடம்புல இருக்கிற நல்ல பாக்டீரியாவும் புதுசாக போயிருக்கிற கெட்ட பாக்டீரியாவும் ஃபைட் பண்ணும், அதாவது சண்டை போடும். அப்போ உடம்பு சூடாகும்போது அந்த காய்ச்சல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அப்புறம் தலைவலின்னா உடனே மாத்திரை போடுறோம். அது எதனாலன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒன்று டென்ஷன் ஆகிறதோ, இல்லை நீர் பற்றாக்குறையோ, இல்லை பசியோ, இல்லை உடல் சூடோ, நிறைய காரணங்கள் இருக்குது. அதனால் யாரும் இங்கிலீஷ் மருந்தை தேடி போகாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் நம்ம சித்த மருத்துவம் டாக்டர் மாதிரி இருக்கவங்க, அல்லது பிசோ சார் மாதிரி இருக்கவங்க, அல்லது யோகா, நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணுங்கள். இது ஃபாலோ பண்ணாலே போதும். நாங்கள் கால் வலிக்கு இப்போ புதுசாக பண்ணி பிராண்டடாக பண்ணுறோம். 3 தலைமுறையாக பண்ணிகிட்ருந்தோம். அதை சுற்றி இருக்கவங்களுக்கு கொடுத்தோம். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு. 20 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரத்தில் உடனே வலி போயிடும். அதெல்லாம் சொன்னாங்க, நல்லா இருக்குது, நீங்கள் ஏன் பிராண்டடாக பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்கவும் இப்போ நாங்கள் அதை ஒரு பிராண்டடாக பண்ணுறோம். போகர் பேரில் பண்ணிகிட்ருக்கோம். போகர் வலி நிவாரண மருந்து அப்படின்னு சொல்லிட்டு அது டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இப்போ யாருக்காவது இந்த இடத்துல கை கால் வலி இருந்துச்சுன்னா இப்போ தடவிட்டு இங்கேருந்து ப்ரோக்ராம் முடிச்சு போகங்காட்டியும் ஒரு 20 நிமிஷத்தில் அது சரி பண்ண முடியும் அப்படிங்கிறது என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அப்புறம் இதுக்கு முழுக்க நாங்கள் நல்லெண்ணெயில் தான் பண்ணுறோம். அதாவது செக்கு எண்ணெய்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் செக்கு எண்ணெய் கிடையாது. அதுலேயுமே பார்த்திங்கன்னா ரீஃபண்ட் ஆயிலை தான் கலந்து வச்சுருக்காங்க. ஏன் நான் இதை இவ்வளோ உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னா, நல்லெண்ணெய்க்கு மட்டும்தான் எலும்புக்குள்ளே போய் ஊடுருவி அதை சரி செய்கிற அந்த தன்மை இருக்குது. அதனால தான் அதுக்கு பேர் நல்ல எண்ணெய்ன்னு வச்சுருப்பாங்க. எள் எண்ணெய் அல்லது நல்லெண்ணெய்ன்னு சொல்கிறோம். அதனால் நாங்களே எள்ளு வாங்கி காய வச்சு நல்லெண்ணெய் ஆட்டி 112 சித்த மருத்துவ, அதாவது நாட்டு மருந்து கடையில் வாங்குகிற அந்த ப்ராடக்ட் வாங்கிட்டு, அப்புறம் சேலத்தை சுற்றி இருக்கிற மலைகளுக்கு நாங்களே போயிட்டு ஹெர்பல்ஸ் பறிச்சிட்டு ஒரு சில இதை உடனே அரைச்சிடணும், ஒரு சில இதை காய வச்சு பொடி பண்ணி எல்லாம் போட்டு நாங்களே மருந்து செய்கிறோம். இது முழுக்க என்னுடைய கணவர் தான் எனக்கு உறுதுணையாக இருக்கார். அவர் சேலம் காவல்துறை அதில் பணி புரிஞ்சிட்ருக்காரு. என்ன தான் டியூட்டியாக இருந்தாலும் அந்த ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ரெஸ்ட் கிடச்சா சரிவா போய் இதை பறிச்சிட்டு வந்துடுவோம், அதை பறிச்சிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா உதவியும் எனக்கு அவர் இல்லாமல் எதுவுமே நடக்கிறதில்ல. அவருக்கும் என்னோடய குழந்தைங்களுக்கும் ரொம்ப நன்றி, உங்களுக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், கங்க்ராச்சுலேஷன்ஸ். சேலத்தில் சிறந்த ஆம்புலன்ஸ் சேவைக்கான விருது 2025 தரணி ஆம்புலன்ஸ் ப்ரொப்ரைட்டர் கோகுல், பாப்பரெட்டிப்பட்டி GH, பொம்மிடி தீவட்டிப்பட்டி, ஓமலூர், சேலம், மிஸ்டர் சந்திரசேகரன் சார் அவரை வெல்கம் பண்ணுறோம். ஆம்புலன்ஸ் சர்வீஸில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள் சார். ஏன்னா ஒரு மனிதரோட உயிரை காக்கிறதுல பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு டாக்டர்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அதே அளவுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான டைமுக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இல்லையா? ஸோ அந்த சர்வீஸ் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள். நான் ஒரு 6 வருஷமாக அந்த ஒர்க்கில் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி டிப்ளமோ இன்ஜினியரிங் முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வீட்டில் இருந்தேன். அண்ணன் வண்டி இருந்ததுனால அதில் பேசிக்காக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு அப்புறம் இந்த லைஃபு பிடிச்சிருக்கு. இந்த ஒர்க்கு எமர்ஜென்சியாக என்ன ஒரு உயிர் போகாது இருக்கிறதுக்கு என்ன வழி இருக்கோ அது எல்லாமே ஆம்புலன்ஸில் இருக்குது. ஃபஸ்ட் எய்ட் என்ன பண்ணணுன்ட்டு இருக்கோ எல்லாமே இருக்குது. பிரசவத்துக்கு இலவசமாக தான் நம்ம இப்போ எல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளது பிரான்ச் பார்த்திங்கன்னா பொம்படி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, தீவட்டிப்பட்டி, சேலம், ஓமலூர் ஒரு 7 இடத்துல இருக்குது. மொத்தமாக ஒரு 15 வண்டி பக்கம் இருக்கும். எல்லா இடத்துலையும் நம்ம வண்டி இருக்குது. பிரசவத்துக்கு இலவசமாக தான் இருக்குது. ஏதோ ஒரு அவசர உதவினா நமக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். I invite Mrs. Sunita Sharma to honor this award. ஹெல்தி ஃபுட் அண்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா? ஸோ இப்போ எல்லாருமே இந்த ஹோம்மேடாக என்ன கிடைக்குது, ஸோ அதை பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ப்ராடக்ட்ஸ் பற்றி சொல்லுங்கள். ஃபஸ்ட் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வீட்லேயே ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். என்ன மாதிரினா மால்ட் ஐட்டம்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். மால்ட் ஐட்டம்ஸ்னால் ஏபிசி மால்ட், ராகி சாக்கோ மால்ட், அதுக்கப்புறம் வெயிட் லாஸ் பவுடர்ஸ், அந்த மாதிரி பனானா மால்ட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன். அது போக பியூட்டி ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னால் காஸ்ட்லியாக தான் விற்கிது. சரி, ஹோம்மேட் ப்ராடக்ட்ஸில் நம்மளுக்கு கம்மியான இதில் கொடுக்கணும் அப்படிங்கிறனால வீட்லேயே தயாரித்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஹெல்த்தியாக ரெண்டுமே மோஸ்ட்லி ஹெல்த்தியாகவும் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு.
பியூட்டி ப்ராடக்ட்ஸ்னால் நம்மளுக்கு வெளியிலேருந்து க்ளோ மட்டும் கொடுக்கும் இல்லைங்களா? ஸோ வந்து ஹெல்தி ப்ராடக்ட்ஸும் சேர்ந்து கொடுக்கலாம். இன்ஸ்டன்ட் நம்ம குடிக்கிற ப்ராடக்ட்டில் நம்ம ஸ்கின்னும் க்ளோவாக இருக்கணும், சரி வெளியே இருக்கிற ஸ்கின்னும் சேர்ந்து க்ளோவாக இருக்கணும் இல்லையா? ஸோ அதனால் நான் வந்து டோட்டலாக அந்த மாதிரி சேர்ந்து பண்ணிகிட்ருக்கேன் நான். உங்களுக்கு ஏதாச்சும் வாண்டட் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னை காண்டாக்ட் பண்ணலாம். ஹெல்தி ஃபுட்ஸ் மோஸ்ட்லி வந்து எந்த ப்ரிசர்வேட்டிவும் கலக்காமல் நான் பண்ணிகிட்ருக்கேன். நாங்களே பதமாக பார்த்து எல்லாமே கையாலே இது பண்ணிகிட்ருக்கனால ஹெல்த்தியாகவும் இருக்கும், குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம். ஏபிசி மால்ட் வெயிட் லாஸ் எல்லாம் நல்ல ரிசல்ட்ஸ் கொடுத்துட்ருக்கு. கண்டினியூஸாக 2 months எடுத்தாலே நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குது. நீங்கள் யாருக்காச்சும் வாண்டட் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்பிளேல வச்சுருக்கு. எனி வாண்டட்ஸ் இருந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். எனக்கு இங்கே வர வச்சதுக்காக எனக்கு நிர்மலா மேடம்க்கும் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறேன். தேங்க்யூ மேம். தேங்க்யூ. என்ஜினியருக்கான 2025 விருது ERT RO சிஸ்டம் ப்ரெப்பரேட்டர் மணிகண்டன் ER சேலம் அவர்களை வெல்கம் பண்ணுறோம். அவரை ஹானர் பண்ணுறதுக்கு மிஸ்டர் டாக்டர் விவேகானந்தன் அவரை வெல்கம் பண்ணுறோம் சார். வெல்கம் சார். சொல்லுங்க சார். ஏன்னா நிறைய பேர் வந்து நினச்சிட்டு இருக்காங்க ஆர்ஓ பியூரிஃபையர் போட்டால் வந்து அது ஹெல்தியான வாட்டர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆக்சுவலி என்ன ஃபேக்ட், என்ன நடக்குது அதுக்குள்ளே? சார் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சார் ஆர்ஓ வாட்டர் வந்து இப்போ பொதுவாக அவங்க சொல்கிறது வந்து வாஸ்தவம் தாங்க சார். பட் வந்து அதில் வந்து கால்சியம், மெக்னீசியம் இது எல்லாமே இருக்குனுங்க சார். அதாவது ஆக்சுவலாக வந்து சாதாரணமாக நீங்கள் வந்து ஒரு வாட்டர் பியூரிஃபையர் வாங்கினீங்கன்னா அதுக்குள்ளே சில ஸ்டேஜ் வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அதனால் வந்து அவங்க வந்து ரேட்டு குறைச்சி உங்களுக்கு கொடுப்பாங்க. அப்படி பார்க்குற பார்த்தீங்கன்னா அந்த வாட்டரில் பார்த்தீங்கன்னா டிடிஸும் கம்மியாக இருக்கும், ப்ளஸ் அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிஹெச்சோட லெவலும் கம்மியாக இருக்கும். பிஹெச்சோட லெவல் கம்மியாக இருக்கிறப்ப பிளட்டுக்கு வந்து ஆக்சிஜன் லெவலு கம்மியாக கிடைக்கும். அந்த ஆக்சிஜன் லெவலு கம்மியாக கிடைக்கிறதுனால உடம்புக்கு வந்து சில ப்ராப்ளங்கள் எல்லாமே ஹார்ட் அட்டாக் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வந்துடும். பட் நல்ல ஒரு பிராண்டடாகவும் இல்லை நீங்கள் எந்த ஒரு பிராண்டு வாங்கினாலும் நாமளும் எல்லா பிராண்டடும் பண்ணிட்டு இருக்கிறோம். ப்ளஸ் எந்த ஒரு டவுட் இருந்தாலும் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்மளை கேட்கலாம். நம்ம வந்து 15 வருஷமாக நம்ம வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் தான் இருக்கிறோம். ப்ளஸ் அது போக ஸ்டீல் பிளான்லேயே வந்து நம்ம வந்து ஒரு சிஎல்லாக அங்கிற A to Z ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லா பிளான்ட்டுமே நம்ம சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கிறோம். ப்ளஸ் அங்கே ரெகுலர் ஜாப்பாகவும் நம்ம இருக்கிறோம். ப்ளஸ் உங்களுக்கு வந்து ரமேஷ் சார் மூலிமா இப்போ சேலம் பிஸ்னஸ்லேருந்து மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் எந்த ஒரு ஃபீரிப்பர் இருந்தாலும் கேட்கலாம். ப்ராப்பராக நம்ம வந்து ஆன்சர் பண்ணுவோம் அதுக்காக உண்டானது. பட்டு ஒரு வாட்டர் நம்ம குடிக்கிறோம் அப்படிங்கிறப்ப இப்போதைக்கு நம்ம எந்த ஒரு பிராண்டு வாங்கினாலுமே கூட அவங்க கஸ்டமர்கிட்ட டெக்னீஷியன்ட்ட நீங்கள் கேளுங்க. மினிமம் டாக்டர் நாம்ஸு பிபிஎம் பார்த்தீங்கன்னா 50க்கு மேலே இருக்கணும், அப்படி இருக்கணும். ப்ளஸ் வந்து பிஹெச் வந்து 7 நியூட்ரலில் இருக்கணும். அந்த மாதிரி இருக்குதுன்னா உங்களோட டெக்னீஷியனை வந்தாங்கன்னா அவங்களை கூப்பிட்டு கேளுங்க. அது தப்பில் எதை சும்மா அவங்க பாட்டு ஏதோ 2 ஃபில்ட்ரு மாற்றினாங்க அது மாற்றிட்டாங்கன்னா பட் ஃபியூச்சரில் நமக்கு தான் ப்ராப்ளம். ஒரு டெக்னீஷியன் வராங்கன்னா ப்ராப்பராக வராங்கன்னா அவங்கள்ட்ட கேளுங்க. ஆனால் நீங்களும் வந்து 1500 2000 அமௌண்ட்டு கொடுக்குறீங்க. சும்மா வந்து ஃபில்டர் மாற்றிட்டாங்க சார், அது மாற்றினா தண்ணி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு மட்டும் நீங்கள் பார்க்காதீங்க. பட் இது வந்து நம்மளோட எதிர்காலத்துக்கும் இது ஒரு நன்மை. டெக்னீஷியன்ட்ட கேளுங்க, தாராளமாக கேளுங்க. சரி எனக்கு பிஹெச் செக் பண்ணி கொடுத்துருப்பாங்க, எனக்கு டிடி செக் பண்ணி கொடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேளுங்க. ப்ளஸ் உங்களுக்கு அது இல்லாமல் ஒரு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு இல்லை உங்கள் வீட்டில் சம்பு மேலே ஏதோ இன்ஃபெக்ஷன் ஆகிற வாட்டரால் இன்ஃபெக்ஷன் ஆகிற மாதிரி இருக்குது, இல்லை ஸ்மெல் வர மாதிரி எது இருந்தாலும் டவுட் இருந்தாலும் கேளுங்க. உங்களுக்கு ப்ராப்பராக நான் வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறேங்க சார். நியூ இயர் கூட வரப்போகுது இல்லையா சார்? ஸோ அதுக்கு என்ன ஸ்பெஷல்? நார்மல் ஃப்ளெக்ஸ், பேக்லைட் ஃப்ளெக்ஸு, எல்இடி போர்டு, அக்ரலிக் சீட்டு, வினைல் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். தேவைன்னா கான்டாக்ட் பண்ணலாம். மிஸ்டர் ஆர் விஜயகுமார், வெல்கம் சார். ஐ இன்வைட் மிஸ்டர் ராமச்சந்திரன் சார் ஃப்ரம் ஸ்ரீட்ரானிக்ஸ் டு ஹானர் திஸ் அவார்டு. ஹலோ, நான் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் 5 வருஷமாக சென்னையில். இப்போ அதை விட்டுட்டு இப்போ வந்து சேலத்தில் பார்த்தீங்கன்னா அக்வாரியம் ஸ்டார்ட் பண்ணி இப்போ 4 வருஷமாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாக கொரியரும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஃபோன் வச்சே பிள்ளைங்களாம் நோண்டிகிட்ருக்காங்க. ஸோ ஃபோன்லேருந்து வெளியே வரதுக்காக இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபிஷ்ஷஸ்லேருந்து நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்கள் குழந்தைங்களுக்கு. ஸோ அது மூலிமா உங்கள் குழந்தைங்கள நல்லா கண் பார்வையெல்லாம் நல்லா இது பண்ணலாம். ஸோ இது மட்டும் இல்லாமல் நம்ம தனியாக இ-சேவை மையம் தனியாக வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கோம். ஆதார் கார்டு சேவை மற்ற எல்லா ஒர்க்குமே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபிஷஸ் ரிலேட்டடாக எது வேணாலும் என்கொயரி வேணாலும் நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எனக்கு ரமேஷ் சாருக்கும் நிர்மலாக்காவுக்கும் ரொம்ப நன்றி தெரிஞ்சு. சிறந்த சோஷியல் ஒர்க்கருக்கான விருது 2025 மிஸ்ஸஸ் நிர்மலா வீரத்தமிழச்சி அவர்களை வெல்கம் பண்ணுறேன். அவர்களை ஹானர் பண்ணுறதுக்கு மிஸ்டர் முத்துசாமி, ரிட்டையர்ட் ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆஃபீஸர். வெல்கம் சார்.
என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க மேம்? ஏன்னா ஒரு பெஸ்ட் சோஷியல் ஒர்க்கர் அவார்ட் வாங்குறது அப்படின்றது நார்மலான ஒரு விஷயம் கிடையாது இல்லையா? அண்ட் சோஷியல் ஒர்க் பண்ணணும் அப்படின்றதுக்கே ஒரு மனசு வேணும் இல்லையா? ஸோ என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க மேம்? அண்ட் இன்னொன்று அந்த வீர தமிழச்சி அப்படின்னு ஒரு டைமும் கூப்பிடுறப்ப எதுக்காக அந்த நேம் வந்திருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு நானே ரொம்ப வந்து ஈகராக இருக்கேன். ஸோ ரெண்டையும் சொல்லிட்டீங்கன்னா பரவாயில்ல. நான் செஞ்ச வேலையில் அந்த பேர் வந்து ஜனங்களை பார்த்து கொடுத்தது தான். எதுனாலுமே கொஞ்சம் ஒரு இதாக இது பண்ணுவேன். யாருக்கும் பயப்பட மாட்டேன். எது எல்லாத்துக்குமே நியாயம் என்னவோ அதை பண்ணி கொடுப்பேன். அதுக்காக போராடுவேன். அதனால் அவங்களா கொடுத்த பேர் தான் அது. அதனால் அதை நான் ஏற்றுக்கிட்டேன். இங்கே இந்த இடத்துல நின்று பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த மிஸ்டர் ரமேஷ் சார் அவர்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. In Salem, Mrs. Ambika. Welcome, ma'am. I invite Mr. Tarun and Mr. Mukesh to honor this award. அம்பிகா மேடம் இருங்க. கலெக்டர் ஆஃபீஸில் நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அது சொன்னால் தான் உங்களுக்கு ஆனர் பண்ணுறேன். நிறைய பேர் உங்களுக்கு வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வரவங்களுக்கு நிறைய உதவி பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய சர்வீஸ் பண்ணிருக்கீங்க. நீங்கள் நடந்த அனுபவத்தை சொல்லுங்கள். என்னங்க நீங்கள் என்ன மாதிரி? அதாவது நிர்மலாவுக்கும் சாருக்கும் தான் என்னோட மனமார்ந்த நன்றி. நான் சோசியல் 26 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன், மக்கள் சேவை. அதாவது இது அதுன்னு சொல்ல தெரியாது எனக்கு, நிறைய பண்ணுவேன். எனக்கு பண்ணுறது ஒரு சந்தோஷம். ஓகே, தேங்க்யூம்மா. தேங்க்யூ. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். தேங்க்யூ. நிறைய சோஷியல்ஸ் ஒர்க் இருக்காங்க, பட் ஆனால் எனக்கு வரல. அப்புறம் இங்கே இன்னும் ஃபுட்பால் கோச்சர் வரல, பெஸ்ட்டு ஃபுட்பால் கோச்சரு, அவரும் டோர்னமெண்ட்டில் மாட்டிக்கிட்டாரு. இன்னும் நிறைய பேர் இந்த டைம் பார்ட்டிசிபேட் பண்ணல. ஸோ டிசம்பர் 31 இங்கே ஒரு மெகா ஈவெண்ட்டு கட்டாயம் கலந்துக்குங்க, நல்லாயிருக்கும். இந்த சேலம் பிஸ்னஸ் மீட்டிங் வந்து மாதம் நடத்துவோம். இது தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொழிலதிபரும் அவங்க தொழிலை பற்றி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறதுக்கான நேரம் இது. டெய்லியுமே மாதம் நடக்கும். இங்கே சிவராஜ் ஆல்டே நடக்கும். எல்லாருமே கலந்துக்கலாம். நிறைய பேர் புது புது மகவுகளை நான் உங்களுக்கு உருவாக்கி தெரிய வைக்கிறேன். ஸோ மேனுஃபேக்சர்ஸு, ஹோல்சேலரு, ரீட்டெயிலரு, நான் சேலத்தில் இருக்கிற மக்களை வச்சு நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது. நான் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா தொழிலதிபர்களை, சின்ன சின்ன தொழில் பண்ணுவாங்க, பெரிய தொழில் பண்ணுவாங்க, எல்லாத்தையும் ஒரு இடத்துல மீட் பண்ணி இங்கே மீட் பண்ணுவோம். மாதம் நடக்கிறோம். உங்களை தொழிலுக்கு ஒருத்தவங்க யூஸ் ஆவீங்க, ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. அதுக்காக மீட்டிங்கு மாதம் நடக்கும். அதை டேட் பண்ணுவோம், டேட் இன்ஃபார்ம் பண்ணுவோம், என் குரூப்பில் அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? எல்லோரும் உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த ப்ராடக்ட் வந்திருக்கீங்க, உங்களுக்கு இன்னும் சொல்லி டைம் இருக்காது. அது அந்த ஒரு ஃபுல் டே காலையிலேருந்து ராத்திரி வரைக்குமே நடக்குது. அது நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ப்ராடக்ட்டை வந்து ஷேர் பண்ணுறதுக்கான மீட்டிங் அது வந்து உங்கள் ப்ராடக்ட்டை வந்து டேபிளில் வச்சு நிறைய பேர் பப்ளிக்கும் வந்து பார்க்க வருவாங்க. சரிங்களா? அதை எவ்ரி மந்த் நடக்கும், தெரிய வச்சுக்கலாம். இப்போ இந்த அவங்க ஃபுட்டு நிறைய பண்ணியிருக்காங்க, ஹெல்த்தி ஃபுட் பண்ணியிருக்காங்க, அது நிறைய பேர் தெரியாது, கொஞ்சம் பேரே தெரியாது. நான் ஊரில் இருக்க எல்லாத்தையும் வர வைப்போம். இன்னைக்கு க்ரௌடு கம்மி, அந்த க்ரௌடில் வந்து எப்படியும் ஒரு 200-300 பேர் வருவாங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் தெரிய வைப்போம். மாதம் நடக்கும். உங்கள் பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறதுக்கு நான் எல்லாமே ஐடியா தரேன், டிப்ஸ் தரேன். அது சார்ஜாக இருக்காது. நீங்கள் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. அதுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணுவோம். ஜனவரி 26 நடக்குங்க. ஜனவரி 2026 நடக்குங்க. சரிங்களா? மாதம் நடக்கும். எல்லாம் கலந்துக்குங்க. சண்டே தான் நடக்கும் அதுவும். சரிங்களா? சிஎஸ் ஹெரிட்டேஜ் துணி கடை, டெக்ஸ்டைல் ஷோரூமு, பெரிய கடை, டெக்ஸ்டைல் நல்ல கலெக்ஷன்ஸாக வச்சுருக்காங்க. நீங்கள் போனீங்கன்னா அங்கே நல்ல கலெக்ஷன்ஸ் வாங்கி பாருங்கள். சரிங்களா? சிஎஸ் ஹெரிட்டேஜ் இளமலைகள் நல்லா இருக்குங்க, பெரிய கடை நல்லா இருக்குங்க. நம்ம அம்பாலா அவென்யூவில் வந்து ப்ராப்பர்ட்டி போட்டிருக்காங்க. ரேட்டெல்லாம் அஃபோர்டபுள் ப்ரைஸாக தான் இருக்குது. நீங்கள் சாருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் உங்கள் சைட்டை பாருங்கள். இந்த புது வருஷம் வரும்போது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குங்க. ஸோ நம்ம ஆக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஈகோ ஃப்ரெண்ட்லி பேக் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் அவங்களை அப்ரோச் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நம்ம ஃபுட் பேக்கிங் கண்டெய்னர் எல்லாமே வந்து முகேஷ் என்டர்பிரைசஸில் இருக்குது, மீனாட்சி பேக்கிங்கில் இருக்குது. எல்லாமே மேனுஃபேக்சர்ஸ் எல்லாமே இங்கே இருக்காங்க. சிறந்த கேட்ரிங் இங்கே இருக்காங்க. ஸோ சேலம் பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா நம்பிக்கையான தொழில் நிறுவனம் எல்லாமே இருப்பாங்க. இங்கே இருக்கிற கம்மி தான், அஸ்ட்ராலஜி வரல, நிறைய டாக்டர்ஸ் வரல, என் போர்ட்டலில் எல்லாம் இருக்காங்க. உங்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் கேட்டாலும் நாங்கள் உங்களுக்கு தர தயாராக இருக்காங்க. ஒரு எலக்ட்ரிஷியன், ப்ளம்பர், கார்பெண்டர், ஏசி டெக்னீஷியன் எல்லாருமே இருக்காங்க. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் வந்து டிரைவிங் சொல்லித்தராங்க. வெறும் 6000 ரூபா தான். உங்கள் யாராவது உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் பிள்ளைங்களுக்கு யாராவது கற்றுக் கொடுக்குன்னா இதுக்கு அப்ரோச் பண்ணுங்கள். நான் நம்பர் தரேன், கான்டெக்ட் பண்ணிக்கிங்க. ஒருத்தர் லேட்டாக வர இருப்பாருங்க, சீக்கிரம் குப்பு வாங்க. ஆக்சுவலாக ஒரு நல்ல ஜென்ஸ் பியூட்டி பார்லர் வச்சுருக்காருங்க. ரொம்ப சின்ன கடை தான், படானா அழகாக கட் பண்ணுவாருங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஒன்று தான் வச்சுருக்காரு. ரொம்ப அன்பான பர்சனு, எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சனு.
குப்பு, இவர் பேர் செல்லமாவது, ரொம்ப ஸ்மார்ட்டாக வந்திருக்கீங்க, சொன்ன மாதிரி வந்துட்டீங்க. ஸோ இதை ஆனர் பண்ணுறதுக்கு வந்து நம்ம விவேகானந்த் சார் வாங்க சார், நீங்கள் ஆனர் பண்ணுங்க சார். பெரிய அனுபவம் ஒன்று சார். இப்போதைக்கு ஒரு சின்ன கடை வச்சு நடத்திக்கிறேன். சார் வந்து எனக்கு நல்ல ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்டு. அது மூலிமா எனக்கு வந்து ஒரு இன்னும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஒரு உயர்வை அப்படின்னு இது பண்ணுறது. சார் இங்கே நிறைய ஜென்ஸ் இருக்காங்க சார், ஸோ பசங்க யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க ஹேர் ஸ்டைல் என்ன சார்? இப்போ லேட்டஸ்ட்டாக இப்போ முல்லெட்டு பண்ணுறாங்க, பாக்ஸ் பண்ணுறாங்க. அவங்க ஹேர்ஸ்டைல் இப்போ ஸ்டாருக்கு பண்ணுற ஹேர் ஸ்டைல்லாம் விரும்பி பண்ணுறாங்க நிறைய பேர். முல்லெட் கட்டிங் பண்ணுறாங்க அதிகமாக. ஓகே. ஆமாம், அதுவும் பண்ணுறாங்க சார். அது ஃபுல்லாக ஜீரோ கட் ஃபுல்லாக மேலே மட்டும் ஃபுல்லாக முடிச்சுவாங்க சார். வேறு ஒன்று தேங்க்யூ சார். ஸோ எனக்கு இந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ண பிரியாக்கு தேங்க்யூ, மேகதாக்கு தேங்க்யூ, சௌந்தர்யாக்கு தேங்க்யூ, நிர்மலா மேம் ரொம்ப தேங்க்யூ. எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க. விவேகானந்த் சார், எனக்கு ஒரு டைமும் நீங்கள் தான் எனக்கு பூஸ்டப்பு. இந்த நிகழ்ச்சி ஒரு டைம் வேண்டாம் எதுக்குன்னு நினச்சிட்டு இருப்பேன். நீங்கள் ஒரு வருஷம் பண்ணுனீங்க, இதுக்கு ஃபுல் டேக்ஸ் உங்களுக்கு தான் சொல்லணும், நீங்கள் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நீங்கள் ஒரு வருஷம் நிற்காமல் பண்ணுங்க. நீங்கள் 7வது வருஷம் வந்திருக்கேன். ஸோ வருஷம் பண்ணுவேன். இன்னும் பெருசாக போன அடுத்து டாக்டர்ஸ் அவார்டு கட்டாயம் நடக்குங்க டிசம்பர் 25ஆம் தேதி. சிறந்த மருத்துவர் கட்டாயம் பாருங்கள். என்னோட இன்னும் ஓட்டிங் போயிட்டுருக்கு. இந்த மாதத்துக்கு 2 லட்சம் பேர் வியூ பண்ணியிருக்காங்க, யாரும் ஓட்டு போடல. எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. சேலத்தில் ஏன் மக்கள் ஏன் டாக்டர் மேலே இவ்வளோ வெறுப்பாக இருக்காங்கன்னு தெரியல. ஏன் யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. இவருக்கு வந்தாங்க மேடையில் பெஸ்ட் டாக்டர் சொல்ல வராங்க, ஏன் வர மாட்டாங்க? நான் காசே வேணான்ட்டேன். ₹1 காசு தராங்க, மேடையில் வந்து சொல்லுங்கள் அப்படிங்கிறேன். இதுக்கு மேலே என்ன பண்ணுறது? டாக்டர்கிட்ட வந்து 10,000 20,000 கேட்கவும் இல்லை. உங்கள் சிறந்த டாக்டர் மேடையில் சொல்லுங்கள். இவங்க சொல்கிறாங்க, எனக்கு அனுபவத்தை சொல்கிறாங்களே, அதே மாதிரி வந்து சொல்லுங்கள் தான் சொல்கிறேன், யாரும் சொல்ல மாட்டாங்க. ஸோ இந்த வீடியோ டெலிகாஸ்ட் ஆகும். சேலம் டாக்டருக்கு இன்னொரு சான்ஸு, தமிழ்நாடு டாக்டர்ஸ் அவார்டு நடக்கும், அதிலே கலந்து ட்ரை பண்ணுங்கள். உங்கள் பேஷண்ட் சொல்லி ஓட்டு போடுங்க. எனக்கு காசு தர வேண்டாம், உங்கள் மேடையை உங்கள் பேஷண்ட் நடந்த அனுபவத்தை சொல்லுங்கள். பெஸ்ட் டாக்டர் நிறைய பேர் தெரியாமல் இருக்காங்க. ஒரு எமர்ஜென்சி ஆனால் யாரை போய் அப்ரோச் பண்ணணும் தெரியாதுக்காக தான் இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் ஓட்டு போடுங்க பெஸ்ட் டாக்டர்ஸ்க்கு. உங்கள் நடந்த அனுபவத்தை ஷேர் பண்ணுங்கள். உங்கள் பிடிச்ச டாக்டர்ஸ் தான் மேடைக்கார வச்சு ஆனர் நீங்கள் தான் பண்ண போகிறீங்க. நீங்கள் விருது வந்து விற்பனை இல்லை, சரிங்களா? கட்டாயம் வந்து தமிழ்நாடு டாக்டர்ஸ் அவார்டும் சேலம் டாக்டர்ஸ் அவார்டும் திருப்பி நடத்துவேன். திருப்பி டாக்டர்ஸ் உங்கள் பேஷண்ட் ஓட்டு தயவுசெய்து ஓட்டு போடுங்க. நிறைய டாக்டர்ஸை பார்ப்போம். போன வருஷம் 25 டாக்டருக்கு மேலே வந்தாங்க. இந்த டாக்டர்கிட்ட ஒரே ஒரு தான் வந்திருக்காரு எனக்கு. அவர் சித்தா டாக்டர் ஒன்று தான் வந்திருக்காரு. அப்போ சித்த மருத்துவம் தான் மக்கள் லைக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அலோபதி யாரும் லைக் பண்ணலன்னு நினைக்கிறேன். சித்தா மருத்துவம் தான் எல்லாம் லைக் பண்ணுறாங்க. ஸோ எல்லாம் சித்தாவே ட்ரை பண்ணுங்கள். எல்லாமே நல்ல நல்ல விஷயங்கள் இருக்குது. அடுத்து கொண்டு வந்து நிறுத்தி என்னோட திறமையை வெளிக்காட்டின நிர்மலா மேமுக்கு ரொம்ப நன்றி. அவங்க சும்மா சாதாரண விஷயத்தை கூட ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட திறமைகள் எல்லா இடத்துக்குமே போகும். ரொம்ப நன்றி மேம். பார்த்தீங்க அப்படின்னா அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனிவே வந்து ரொம்ப பெஸ்ட்டான சர்வீஸ் பண்ணதுக்காக வந்து பெஸ்ட் அவார்ட்ஸ் வந்து 2025க்காக வந்து அதுவும் இந்த லாஸ்ட் மந்தில் நீங்கள் வந்து வாங்கியிருக்கீங்க அப்படின்றது எங்களுக்குமே வந்து ஒரு ஹாப்பியான விஷயம் அண்ட் உங்களுக்குமே வந்து ஒரு சந்தோஷமான விஷயமா கண்டிப்பாக வந்து இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை ஏற்படுத்தி வந்து உங்களுக்கு கொடுத்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேலம் பிஸ்னஸ் ஆன்லைன் டைரக்டரி தான். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு பிக் தேங்க்ஸ் அப்படின்னா வந்து ரமேஷ் சாருக்கு தான் வந்து சொல்லணும். ஸோ எனிவே இந்த ஒரு சிறப்பான விஷயங்கள் இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் அப்படின்றது தொடர்ந்து வந்து இன்னும் நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும், நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்களும் வந்து கண்டினியூஸாக வந்து கலந்துக்கோங்க அண்ட் வந்து உங்களுடைய இந்த நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து பார்க்கணும். ஸோ அண்ட் நம்ம சேலமில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான திங்ஸ் அண்ட் தமிழ்நாடு வைடில் இருக்கக்கூடிய பெஸ்ட்டான திங்ஸ்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லை சர்ச் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேலம் பிஸ்னஸ் ஆன்லைன் டைரக்டரி வந்து விசிட் பண்ணுங்கள். ஸோ அதோட வெப்சைட்டும் வந்து உங்களுக்கு
கொடுத்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக வந்து போயிட்டு விசிட் பண்ணுங்கள். எனிவே கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆல் அவார்ட் வின்னர்ஸ். ஸோ உங்களுடைய பணி இன்னும் வந்து சிறந்து கண்டினியூ ஆகிறதுக்கு வாழ்த்துக்கள். தேங்க்யூ.